ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்கல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொற்கொடி. முதல்ல நான் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கேன். முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் என் மாமாவையும் மறுபிறவி எடுக்க வச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடமோ சந்தோஷத்தோடமோ இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னா அதுக்கு என்னுடைய தாயுமானவராகிய குருவுக்கு, என் மறுபடியும் எடுக்க வச்ச தாயுமானவராகிய குருவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என் இளைய குரு ஐயப்பன் சார் அவர்களுக்கும் அருள் ரூபன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு காரணம் 2016 கொரோனாவுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷமாக வீட்டோட கோல்டு ஃபண்டு, சீட்டு, ஃபைனான்ஸு, சாரீ பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அப்போது நல்ல காசு இருந்தது. அதுக்கப்புறம் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு 2016 நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. நிறைய கடன் ஆச்சு. கடன் ஆனது தெரிஞ்ச உடனே உறவுகள் பிரிஞ்சு போச்சு. 25 வருஷமாக நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தவங்க. உறவுகள் எல்லாம் பிரிஞ்சுது. உறவுகள் போன பிறகு மனக்கவலையில் வியாதி வந்தது. நிறைய டென்ஷனில் வியாதிகள் அனுபவித்தேன். அப்புறம் சந்தோஷமும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வாழ்கிறதா சாவறதா அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறப்போ தான் இங்கே வரப்போ நம்பிக்கையில்லாத தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்தது நிறைய தைரியம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தவோ கிடையாது. ஆகையால் எங்கள் மாமாவை தான் நான் முதல்ல அனுப்பிச்சி வச்சேன். அவங்க வந்தும் என்னை எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றதுனால அவங்க அமைதியாக இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே சில சேஞ்சஸ் வரப்போ எனக்கு ஆனால் ஒரு 8 வாரத்தில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா யார் நம்புங்கன்னு தெரியல. அதுக்கு நான் தான் சாட்சி. ஏன்னா எனக்கு 25 வருஷமாக ஸ்கின் அலர்ஜி, அதே 25 வருஷமாக கர்ப்பப்பை கோளாறு, இப்போது இடையில் பிபி, சுகரு, மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின் அப்படின்னு இத்தனை பிரச்சனைகள். இதுக்காக ஒட்டு மொத்தமாக எங்கே போனாலும் நிரந்தர தீர்வு இல்லை. கண்டினியூவாக மாத்திரை சாப்பிட்ணும், ஆயில் முழுக்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரப்போ நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஒரு நியூட்ரிஷனை நம்பினேன். ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்கல. ஒரு 10 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணேன் 1.5 வருஷத்தில். ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்கல. நான் முதல்ல நினச்சது எனக்கு பணம் தேவை, உறவு தேவை, திரும்ப சந்தோஷம் வேணும் அப்படின்னு இருந்தாலும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமானா கிடைக்காது. அட்லீஸ்ட் ஹெல்த்தாவது பாதுகாத்துக்கலாம் அப்படின்றப்போ தான் அக்கா சொன்னாங்க. நீங்கள் வந்தேன். ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு வீட்டுக்கு போகிறேன். என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற மாற்றத்தை நான் உணர்ந்தேன். 2வது செகண்ட் டே என்னுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் வெளியேறத அதோட இது வேறு மாதிரி. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் எவ்வளோ லட்சம் ஆயிருக்குன்னு தெரியாது. அது கிளியர் ஆகி இது 2வது மாதம் நான் நார்மல் ஆகியிருக்கேன். இத்தனைக்கும் மருந்து மாத்திரை இல்லை. இந்த வெரிகோஸ் வெயினால் நைட்டில் தூக்கம் கிடையாது எனக்கு. நான் டோட்டலாக 2 மாதம் ஆச்சு எல்லா மாத்திரையும் நிறுத்தி. ஆனால் இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒவ்வொரு நாளும் ராஜயோக கட்டளைன்னு நீங்கள் எழுத சொன்னாங்க. அதை எழுத ஆரம்பித்து 25 வருஷமாக பிரிஞ்சிருந்த என் மாமா குடும்பத்தினரோட எனக்கு உறவு திரும்பி வந்துடுச்சு. அதே மாதிரி என்னை விட்டு போன என் குடும்பமும், என் குடும்பம்னா என் பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, அவங்களோட தான் நாங்கள் வாழ்ந்தோம். அவங்களும் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக தேடி பேசுகிறாங்க. இதெல்லாம் மிராக்கிள். ஏன்னா நான் கொஞ்சம் வைராக்கியமாக இருக்கிறேன். நான் பெரிய பொண்ணாக பிறந்து குடும்பத்தை காப்பாற்றினவன். அதனால் எனக்கு யாரையும் வணங்கி போகணுன்னு அவசியம் இல்லைன்னு இருக்கேன். ஏன்னா என் கூட பிறந்தவங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. நான் ஏன் அவங்க நாடி போகணுன்னு இருந்தேன். இன்றைக்கி அவங்க எல்லாரும் என்னை தேடி வராங்க. அதே மாதிரி பண விஷயம் கொடுத்த இடத்தையும் சரி, இன்றைக்கி என் பிஸ்னஸ்லேயும் சரி நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிச்சுட்டு கையில் காசு வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாம் வந்த பிறகு சந்தோஷமும் தானாக வந்துடுச்சுங்க. 3 விஷயம் என்னை விட்டு போச்சு. அந்த 3 விஷயமும் எனக்கு திரும்பி வந்ததுனால நான் திரும்ப சந்தோஷமாக இருக்கேன். என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எனக்கு வந்து நான் ப்ளஸ் டூ குரூப் எடுக்கிறப்ப நர்ஸ் எடுத்தேன். ஏன்னா நான் நர்ஸ் ஆகணும்னு. அது ஒரு பெரிய விஷயம் அன்றைக்கி நர்ஸ் ஆகிறது. ஏன்னா நான் வந்து 4 பேருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கலை, மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ள ஒரு தாக்கம் இருந்துனே இருந்தது. இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் வந்ததே ஹெல்த்துக்காக தான் வந்தேன். ஆனால் இது மொத்தமும் கிடச்சிச்சு இந்த 8 வாரத்தில். இதை தவிர்த்து என் 25 வருஷ ஆசை நிறைவேறியிருக்கு. இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு 4 வாரத்தில் 30 பேருக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன். 30 பேரில் எல்லாம் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இப்போ ஒரு 65லேருந்து 70 வயசு அவங்களுக்கு ஹார்ட்லேருந்து வெளியே வர பைப்பில் ஏதோ அடைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு வந்து அவ்வளோ வயசானவங்க என் கையை பிடிச்சி என் காலை தொட்டு கும்புறப்ப எனக்கு ஒன்றுமே புரியாது, தடன்னு ஆயிடுச்சு. அத்தனை புகழும் அத்தனை பெருமையும் எங்கள் குரு அவர்களுக்கு மட்டுமே சேரும். என் வாழ்நாள் முழுக்க எங்கள் குடும்பம் நன்றி உள்ளவங்களாக இருப்போம். எங்கள் குருவுக்கு இன்னும் பேரும் புகழும் சேர்ப்போம். நான் பயனடைஞ்ச மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயனடையணும்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சம் நம்ம கேட்டது மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நம்ம கண் எதிர்க்கவே இருக்கிற பிரபஞ்சம் ஒன்று கேட்டால் 1000 லட்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அனுபவிச்சுங்க. நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு தைரியம் கொடுத்ததே குரு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் ஃபஸ்ட்டு ஏறி பேசுறது. அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பயனடைங்க, அதுதான் என்னுடைய சந்தோஷம். தேங்க்ஸ்.